Hello students, welcome to BSC MATHS in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல asymptotes-ங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். First definition பார்த்துட்டு அப்புறம் small problems பார்க்கலாம். First definition. An asymptote is a line that approaches closer to a given curve. அதாவது asymptotesனா என்னன்னா asymptotesங்கிறது ஒரு லைன். அந்த லைன் வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு curve-ஐ close-ஆ approach பண்ணும். அதாவது அப்போ ஒரு கர்வை க்ளோஸா அப்ரோச் பண்ணக்கூடிய லைனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அசிம்ப்டோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கர்வை வந்து அந்த லைன் வந்து எப்போ வெரி க்ளோஸா அப்ரோச் பண்ணும்னா as one or both of x or y coordinates, x coordinate y coordinate இல்லைன்னா ரெண்டுமே வந்து tend to infinity, இன்ஃபினிட்டியை நெருங்கும் போது நமக்கு வந்து அந்த லைன் ஆனது அந்த கர்வை வந்து வெரி க்ளோஸா அப்ரோச் ஆகும். பட் never intersect or cross the curve. ஆனா வந்து intersectும் ஆகாது, அந்த curve வந்து cross ஆயும் போகாது. So நமக்கு asymptotesனா என்னன்னா கொடுத்திருக்கக்கூடிய அந்த curveக்கு asymptotesனா அந்த curve very close-ஆ நெருங்கி போகக்கூடிய லைன். So வந்து இப்போ நமக்கு asymptotesல ரெண்டு டைப்பான asymptotes இருக்கு. First வந்து rectangular asymptote. Rectangular asymptoteனா என்னன்னா if an asymptote is parallel to x-axis or to y-axis. அதாவது asymptotes வந்து x-axisக்கு parallel-ஆகவோ இல்லைன்னா y-axisக்கு parallel-ஆகவோ இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னா rectangular asymptote. அப்புறம் an asymptote parallel to x-axis. asymptote வந்து parallel to x-axis இருந்தா அதை என்ன சொல்லுவோம்னா horizontal asymptote அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி an asymptote parallel to y-axis. parallel to y-axis இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா vertical asymptote அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு x-axis, y-axis. ஸோ இதில் வந்து ஒரு curve draw பண்ணியிருக்கோம். ஸோ இந்த curveக்கு இந்த curve வெரி க்ளோஸாக அப்ரோச் ஆகக்கூடிய லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா asymptote அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த curve பார்த்தோம்னா இப்படி ஒரு லைன் போட்டோம்னா இந்த லைன் வந்து இந்த கர்வ் வந்து வெரி க்ளோஸா அப்ரோச் ஆகும். ஸோ எங்க வந்து வெரி க்ளோஸா அப்ரோச் ஆகும்னா 10 to infinity, இன்ஃபினிட்டிக்கு போகும்போது வெரி க்ளோஸா வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கக்கூடிய அசிம்ப்டோட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டிக்கல் அசிம்ப்டோட் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் அசிம்ப்டோட். வெர்டிக்கல் அசிம்ப்டோட்னா x is equal to a இந்த ஃபார்மட்ல இருக்கும். அதாவது x is equal to 1, x is equal to 2 இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து இதே கர்வுக்கு இப்படி ஒரு லைன் போட்டோம்னா இந்த லைனும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த கர்வை வந்து க்ளோஸா அப்ரோச் பண்ணும். 10 to infinity போகும்போது வெரி க்ளோஸா அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு parallel to x axis. ஸோ parallel to x axis இருந்துச்சுன்னா அந்த அசிம்ப்டோட்டை என்ன சொல்லுவோம்னா horizontal asymptote. அதான் ஹை செயின் போட்டிருக்கேன், horizontal asymptote. ஸோ இது வந்து இதனுடைய ஃபார்மட் எப்படி இருக்கும்னா horizontal asymptoteனா y is equal to b. அதாவது y is equal to 1, y is equal to 2, y is equal to 3 அப்படியே என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு an asymptote parallel to y axis is called vertical asymptote. அப்புறம் an asymptote parallel to x axis is called horizontal asymptote. So first asymptote னுடைய definition பார்த்தோம். அப்புறம் rectangular asymptote னா என்னன்னு பார்த்தோம். rectangular asymptote னா ஒண்ணுல parallel to x axis இருக்கணும், இல்லனா parallel to y axis இருக்கணும். parallel to x axis னா horizontal asymptote, parallel to y axis னா vertical asymptote. இனி next type ஆன asymptote என்னன்னா oblique asymptote. So oblique asymptote னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா inclined asymptote அப்படின்னு சொல்லலாம். அதாவது if an asymptote is neither parallel to x axis nor to y axis then it is called oblique asymptote. அதாவது x axisக்கு parallel-ஆவும் இல்லாம y axisக்கு parallel-ஆவும் இல்லாம கிடைக்கக்கூடிய asymptote தான் என்ன சொல்லுவோம்னா oblique asymptote அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு x axis and y axisக்கு parallel-ஆ கிடைச்சா அதை rectangular asymptoteன்னு சொல்லுவோம். parallel-ஆ கிடைக்கலைன்னா that is inclined asymptote. அதாவது நமக்கு வந்து ஒரு கர்வுக்கு எப்போ வந்து நமக்கு oblique asymptote கிடைக்கும்னா an oblique asymptote occurs when the degree of polynomial in the numerator is greater than
that of polynomial in the denominator. அதாவது நமக்கு ஒரு curve கொடுத்திருக்குன்னா அது வந்து ஒரு fraction formatல இருந்துச்சுன்னா அதுல வந்து நமக்கு அந்த அதனுடைய டிகிரியை கம்பேர் பண்ணி numerator and denominator டிகிரியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது numeratorல டிகிரி வந்து greater இருக்கணும். Degree of a polynomial in the numerator is greater than that the polynomial in the denominator. Denominatorல இருக்கக்கூடிய polynomialனுடைய டிகிரியை விட நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய பாலினாமியலுடைய டிகிரி அதிகமா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ளிக் அசிம்ப்டோட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கர்வ்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சைடை வந்து அப்ரோச் பண்ற மாதிரி வரக்கூடிய அசிம்ப்டோட்டை பார்த்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பேரலா இல்லாம ஒரு ஸ்லாண்டிங் லைனா கிடைக்கும். சோ அப்ப இதுதான் என்னதுன்னா ஆப்ளிக் அசிம்ப்டோட். சோ இப்போ வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the asymptote of the curve f of x is equal to 1 by x minus 1. So, அப்போ நமக்கு given curve is y is equal to f of x is equal to 1 by x minus 1. So, இப்போ வந்து நமக்கு numeratorல 1 இருக்கு, denominatorல x minus 1 இருக்கு. So, அப்போ denominatorல இருக்கக்கூடிய polynomial வந்து x minus 1. So, அப்போ இதுல வந்து x இனுடைய டிகிரி என்னது 1. So, x இனுடைய டிகிரி வந்து 1. நியூமரேட்டர்ல பார்த்தோம்னா 1 மட்டும் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா x பவர் 0. So, x பவர் 0னா என்னதான் 1 தான். So, அப்போ x பவர் 0. அப்போ நியூமரேட்டர்ல டிகிரி வந்து 0. டினாமினேட்டர்ல டிகிரி வந்து 1 இருக்கு. நமக்கு வந்து நியூமரேட்டர்ல டிகிரி அதிகமா இருந்தாதான் நமக்கு வந்து ஆப்ளிக் இல்லைன்னா இன்க்ளைன் அசிம்ப்டோட் வந்து கிடைக்கும். இங்க வந்து நமக்கு டினாமினேட்டர்ல தான் டிகிரி அதிகமா இருக்கு. அதனால நமக்கு வந்து inclined asymptote கிடைக்காது. அதாவது slanting பொசிஷன்ல வரக்கூடிய asymptote வந்து கிடைக்காது. சோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா denominator வந்து என்ன இருக்கு x minus 1. சோ அந்த denominator 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். இப்போ x minus 1 is equal to 0. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும் x is equal to 1. சோ அப்ப x is equal to 1 ன்னா அது என்னது parallel to y axis. x is equal to 1ங்கற லைன் வந்து parallel to y axis. அதனால இத என்ன சொல்லுவோம்னா x is equal to 1 is a vertical asymptote. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா நமக்கு வந்து y is equal to mx plus c. அடுத்து நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் y is equal to mx plus c. இதுல m க்கு ஒரு ஃபார்முலா c க்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி m and c யோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். நமக்கு வந்து இங்க inclined asymptotes கிடைக்காததுனால m னுடைய வேல்யூ என்ன ஆகும்னா கண்டிப்பா 0வா தான் இருக்கும். அதாவது m னுடைய வேல்யூ வந்து 0 ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் y is equal to c. அப்ப c க்கு ஏதாவது ஒரு வேல்யூ போடும்போது y is equal to ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த லைன் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும், ஸ்லாண்டிங் லைனா இருக்காது. அதாவது ஸ்லாண்டிங் லைனா இருக்கணும்னா m அதுக்கு ஸ்லோப் வந்து m வந்து ஒரு வேல்யூ கிடைக்கணும். 0 ஆச்சுன்னா அது வந்து ஸ்லாண்டிங் லைனா இருக்காது. சோ அப்போ y is equal to mx plus c ல m க்கு ஃபார்முலா and c க்கு ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் m பாப்போம். m is equal to limit x tends to plus or minus infinity f of x by x. m is equal to limit x tends to plus or minus infinity f of x by x. இதான் m னுடைய ஃபார்முலா. சோ இப்போ நமக்கு limit x tends to plus or minus infinity f of x by x. f of x by x னா என்ன அர்த்தம் f of x into 1 by x. சோ அப்ப நமக்கு f of x னுடைய வேல்யூ என்னது 1 by x minus 1 into 1 by x. So f of x by x னா f of x into 1 by x. So f of x ஓட வேல்யூ போட்டுருக்கோம் into 1 by x. So limit x tends to plus or minus infinity 1 by x into x minus 1. So x tends to plus or minus infinity னா என்ன மீனிங் x க்கு plus infinity அப்ளை பண்ணனும் minus infinity நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ணனும். So அப்போ வந்து நமக்கு 1 by plus infinity போட்டோம்னா 1 by infinity into infinity minus 1. So அப்போ infinity into infinity minus 1 அப்படின்னு வந்தாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும் டினாமினேட்டர்ல வந்து infinity தான் கிடைக்கும் 1 by infinity. So அப்போ 1 by infinity எந்த நம்பர் by infinity வந்தாலும் ஆன்சர் என்னதான் 0. So இதே மாதிரி தான் நமக்கு minus infinity substitute பண்ணாலும் டினாமினேட்டர்ல minus infinity substitute பண்ணாலும் நமக்கு infinite value தான் கிடைக்கும். அப்போ infinite value கிடைக்கும்போது டினாமினேட்டர்ல infinite value கிடைக்கும்போது
நமக்கு ஆன்சர் என்னதான் 0. So அப்போ 1 by infinity equal to 0. So வந்து நமக்கு இப்போ m வந்து 0 ஆயிடுச்சு. So m 0 ஆனாலே நமக்கு வந்து inclined asymptote, அதாவது oblique asymptotes கிடைக்காது. ஏன்னா ஸ்லோப் வந்து 0 ஆயிட்டுனா வந்து அது வந்து ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். So அடுத்தது c இனுடைய ஃபார்முலா பார்ப்போம். So c க்கு ஃபார்முலா limit x tends to plus or minus infinity f of x minus mx. f of x minus mx. So limit x tends to plus or minus infinity. நமக்கு given problemல f of x ஓட வேல்யூ என்னது 1 by x minus 1 minus m வந்து நமக்கு previous stepல என்ன கிடைச்சது 0. அப்ப 0 into x னா 0. So அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு limit x tends to plus or minus infinity 1 by x minus 1. So x equal plus infinity or minus infinity. இப்போ நம்ம plus infinity substitute பண்ணா 1 by infinity minus 1. So என்ன வேல்யூ தான் infinity minus 1 என்ன தான் infinity தான். அதே மாதிரி minus infinity apply பண்ணும்போதும் நமக்கு வந்து denominatorல infinite value தான் கிடைக்குது. So infinite value கிடைக்கிறதுனால என்ன போட்டுருக்கோம் 1 by infinity. So எந்த நம்பர் by infinity இருந்தாலும் வேல்யூ என்னதான் 0. So நமக்கு இங்க c is equal to 0 ஆகுது. So அப்போ நமக்கு y is equal to mx plus cங்கிற லைன் இதுல m இனுடைய வேல்யூ and c இனுடைய வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா போட்டு அந்த வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப நமக்கு y is equal to m வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. So அப்போ 0 plus c க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 0. So அப்போ y is equal to 0ங்கிற லைன் தான் கிடைச்சிருக்கு. So y is equal to 0. இப்போ y is equal to 0னா இந்த லைன் வந்து எப்படி இருக்கும் parallel to x axis. y is equal to 0னா இந்த லைன் வந்து parallel to x axis. So இது வந்து என்னது அப்போ horizontal asymptote. So அப்போ m உடைய வேல்யூ 0 ஆனாலே நமக்கு inclined asymptote வந்து கிடைக்காது. அது வந்து நமக்கு given ப்ராப்ளத்துல இருந்தே நம்ம வந்து inclined asymptote கிடைக்குமா கிடைக்காதான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு டினாமினேட்டரை விட நியூமரேட்டர்ல வந்து பவர் வந்து அதிகமா இருந்தா தான் நமக்கு inclined asymptotes கிடைக்கும். So அப்ப நமக்கு இங்க y is equal to 0 is a horizontal asymptote. Therefore, the only asymptotes of y is equal to f of x equal to 1 by x minus 1 are first என்ன கிடைச்சது x is equal to 1 vertical asymptote. So x is equal to 1 and y is equal to 0. Next problem. Find the asymptotes of the curve f of x is equal to x square minus 5x plus 10 by x minus 3. So, இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா இதுல வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பாலினாமியல்ல x இனுடைய டிகிரியை பார்த்தோம்னா நியூமரேட்டர்ல x இனுடைய டிகிரி வந்து 2 இருக்கு. ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 இருக்கு. டினாமினேட்டர்ல x இனுடைய ஹையஸ்ட் டிகிரி வந்து 1. ஸோ அப்போ நியூமரேட்டர்ல டினாமினேட்டரை விட டிகிரி அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பா இந்த கர்வுக்கு வந்து ஒரு இன்க்ளைன்ட் அசிம்ப்டோட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்ளம் given curve is y is equal to f of x is equal to x square minus 5x plus 10 by x minus 3. ஸோ இப்போ வந்து டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ x minus 3 is equal to 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் x minus 3 is equal to 0ல இருந்து x is equal to 3. அப்போ x is equal to 3ங்கிற லைன் வந்து parallel to y axis. So parallel to y axis இருக்கனால இது வந்து என்னது vertical asymptote. X is equal to 3 is a vertical asymptote. Next நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் y is equal to mx plus c ங்கிற ஃபார்முலால m க்கு ஃபார்முலா and c க்கு ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி c க்கு ஃபார்முலா எழுதி அதுல வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி m and c யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். So first m னுடைய ஃபார்முலா m is equal to limit x tends to plus or minus infinity f of x by x. So அப்போ limit x tends to plus or minus infinity f of x ஓட வேல்யூ என்னது x square minus 5x plus 10 by x minus 3 தான் நமக்கு f of x ஓட வேல்யூ. அப்புறம் by x இருக்கு. அதாவது நமக்கு f of x by x னா என்ன மீனிங் f of x into 1 by x. So அப்போ f of x ஓட வேல்யூ என்னது x square minus 5x plus 10 by x minus 3 into 1 by x. So into 1 by x and the x தான் இங்க போட்டிருக்கோம். So அப்போ limit x tends to plus or minus infinity x square minus 5x plus 10 by x into x minus 3. So limit x tends to plus or minus infinity x square minus 5x plus 10 by x square minus 3x. So இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு x tends to
பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இங்க வந்து ஹையஸ்ட் டிகிரி எக்ஸினுடைய ஹையஸ்ட் டிகிரி என்னது எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துட்டோம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல என்ன போடலாம் இங்க எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 1 மைனஸ் இங்க 5x இருக்கு மைனஸ் 5x இருக்கு. அப்போ மைனஸ் 5x by x ஸ்கொயர் அதாவது 5x by x ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் ஒரு x xம் கேன்சல் ஆயிட்டுனா 5 by x. ஸோ அப்போ நமக்கு மைனஸ் 5 by x பிளஸ் அடுத்து என்ன இருக்கு 10. அப்போ நமக்கு இந்த x ஸ்கொயரை இங்க காமனா எடுத்துட்டோம். அப்போ 10 x ஸ்கொயரால டிவைட் பண்ணணும். அப்போ 10 by x ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு இந்த x ஸ்கொயரால இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இதே டேர்ம் தான் கிடைக்கும். x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 10. அதே மாதிரி டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் ஹையஸ்ட் பவரை வெளியே எடுக்கிறோம். x ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கிடைக்கும் 1 மைனஸ் அடுத்து 3x இருக்கு. அப்போ 3x divided by அந்த காமன் எடுத்து x ஸ்கொயர் 3x by x ஸ்கொயர் is equal to நியூமரேட்டர்ல அண்ட் டினாமினேட்டர்ல ஒரு x கேன்சல் ஆயிட்டுனா 3 by x. அப்போ என்ன கிடைக்குது 1 minus 3 by x. ஸோ இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் அண்ட் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆன பிறகு நம்ம வந்து என்ன பண்றோம்னா xக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ 1 மைனஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டோம்னா 1 மைனஸ் 5 by இன்ஃபினிட்டி plus 10 by infinity square. So infinity square நால என்னதான் infinity தான் by 1 minus 3 by infinity. So அப்போ வந்து நமக்கு numerator and denominatorல xக்கு plus infinity or minus infinity substitute பண்ணாலும் நமக்கு denominatorல infinite value தான் இருக்குது. So அப்போ 5 by infinite value, 10 by infinite value, 3 by infinite value. அப்போ என்னாகும் value எந்த வேல்யூ டிவைடட் பை இன்ஃபினிட் வேல்யூனாலும் 0 தான். அப்போ நமக்கு 1 மைனஸ் 0 பிளஸ் 0. அப்போ நியூமரேட்டர்ல 1 கிடைக்கும் பை டினாமினேட்டர்ல 1 மைனஸ் 3 பை இன்ஃபினிட்டி. அப்போ 1 மைனஸ் 3 பை இன்ஃபினிட்டினா 0. அப்போ 1 மைனஸ் 0 1. இப்போ 1 பை 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 1. அப்போ நமக்கு m இனுடைய வேல்யூ வந்து 1 கிடைச்சிருக்கு. m equal to 1. So அப்ப m equal to 1. m வந்து நமக்கு 0 ஆகல. So m equal to 1 ன்னு கிடைச்சனால கண்டிப்பா அது வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணது வந்து ஒரு inclined asymptote தான் இருக்கும். m 0 ஆச்சுன்னா கண்டிப்பா அது வந்து slanting asymptote இருக்காது. Next c இனுடைய ஃபார்முலா. c is equal to limit x tends to plus or minus infinity f of x minus mx. இந்த c இனுடைய ஃபார்முலா. So அந்த ஃபார்முலால நம்ம f of x ஓட வேல்யூ and m ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். limit x tends to plus or minus infinity. நம்முடைய f of x வேல்யூ என்னது x square minus 5x plus 10 by x minus 3 minus m க்கு வேல்யூ என்னது 1. So அப்போ 1 into x x சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ next limit x tends to plus or minus infinity. இப்போ வந்து நமக்கு இந்த term divided by x minus 3 இங்க minus x மட்டும்தான் இருக்கு. அப்போ ஹோலா x minus 3 நம்ம LCM எடுக்கிறோம். x minus 3 LCM எடுத்துட்டோம்னா x square அதுக்கு மேல இருக்க term ஃபுல்லா அப்படி எழுதுறோம். x square minus 5x plus 10 அப்புறம் இந்த minus அப்படி போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் LCM வந்து x minus 3 எடுத்திருக்கனால இந்த x க்கு கூட இந்த x minus 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ x into x x square அப்புறம் minus 3 into x minus 3x. So அப்போ நம்ம x minus 3 LCM எடுத்துட்டு இந்த x minus 3 into இந்த x மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் x square minus 5x plus 10 இந்த மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா x square minus 5x plus 10 minus x square அப்புறம் இங்க மைனஸ் அப்போ plus 3x by x minus 3. So அப்போ limit x tends to plus or minus infinity x square minus 5x plus 10 minus x square plus 3x by x minus 3 கிடைச்சிருக்கு. So இப்போ நமக்கு நியூமரேட்டரை பார்த்தோம்னா x square and minus x square cancel ஆயிரும். So cancel ஆயிட்டுனா அப்புறம் வந்து நமக்கு என்ன டேர்ம் இருக்கு minus 5x plus 10 plus 3x. இப்போ minus x plus 3x minus 5x plus 3x இதை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் minus 5 plus 3. அப்போ என்ன கிடைக்கும் minus 5 plus 3 னா minus 2. இப்போ minus 5x plus 3x is equal to minus 2x plus 10 by x minus 3. So அப்போ limit x tends to plus or minus infinity. இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து இந்த x கேன்சல் பண்ற மாதிரி
x வெளிய எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. சோ அப்ப இங்க இருந்து x எடுத்துட்டோம்னா இந்த நியூமரேட்டர்ல இருந்து x எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x எடுத்தனால என்ன வரும் -2 பிளஸ் இங்க 10 இருக்கு. அப்ப 10 இந்த x ஆல டிவைட் பண்ணனும். 10/x பை இங்க இந்த x எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன கிடைக்கும்? x வெளிய வந்துட்டனால இந்த பிளேஸ் வந்து 1 ஆயிரும். 1 - 3/x. இப்போ வந்து நமக்கு இந்த x-உம் x-உம் கேன்சல் ஆயிரும். இப்போ x tends to plus or minus infinity. x க்கு plus or minus infinity. Plus infinity minus infinity substitute பண்ணாலும் நமக்கு வந்து denominatorல infinite value. So அப்போ -2 plus 10/infinity by 1 minus 3/infinity. இதே மாதிரி minus infinity போட்டாலும் -2 plus 10/-infinity 1 minus 3/-infinity. So அப்போ வந்து denominatorல infinite value இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ -2 plus 0. அப்போ numeratorல -2. Denominatorல 1 minus 3/-infinity. 3/-infinity 0. அப்போ 1 minus 0 1. அப்போ -2/1. அப்போ C க்கு -2 வேல்யூ கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா வந்து slanting line ஃபார்முலா வந்து y is equal to mx plus c. ஸோ அப்போ y is equal to mx plus c. இதுல y is equal to m னுடைய வேல்யூ என்னது? நமக்கு m க்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 1 கிடைச்சது. m is equal to 1. So m க்கு 1. அப்போ 1 into x, x, c க்கு -2. -2 substitute பண்ணிக்கோம். So y is equal to x minus 2 is an inclined asymptote. நமக்கு வந்து இதுல m வந்து 0 ஆச்சுன்னா நமக்கு ஸ்லோப் இருக்காது. அப்போ வந்து அது வந்து ஸ்ட்ரைட் லைனா கிடைக்கும். இங்க m க்கு நமக்கு 1ங்கிற வேல்யூ கிடைச்சனால inclined asymptote. அப்போ hence the only asymptotes are first asymptotes என்ன கிடைச்சது? x is equal to 3 and y is equal to x minus 2. Next, find the asymptotes parallel to coordinate axis. அதாவது நமக்கு asymptotes parallel to coordinate axis find பண்ண சொல்லிருக்கு. Coordinate axis னா x axis and y axis. So x axis and y axis க்கு parallel இருக்கக்கூடிய asymptotes. அதாவது vertical asymptotes and horizontal asymptotes find பண்ண சொல்லிருக்கு. So அப்ப நம்ம இங்க வந்து slanting asymptotes பத்தி பேசவே வேண்டாம். ஏன்னா இங்க வந்து only parallel to coordinate axis தான் கேட்டிருக்கு. So அப்ப நமக்கு problem என்ன கொடுத்திருக்குன்னா y is equal to log x. So அப்ப given curve is y is equal to log x. So வந்து இது வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா x க்கு கொடுத்திருக்கக்கூடிய curveல x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y க்கு ஒரு finite value கிடைக்கணும். x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y க்கு ஒரு finite value கிடைக்கணும். அதே மாதிரி given curveல y க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது x க்கு ஒரு finite value கிடைக்கணும். So நம்ம வந்து x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y க்கு finite value கிடைக்காம infinite value கிடைச்சுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு asymptotes இல்ல. அதே மாதிரி y க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது x க்கு ஒரு finite value கிடைக்கணும். அப்ப தான் asymptote இருக்கு. So finite value கிடைக்காம infinite value கிடைச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு asymptotes இல்ல. So அப்போ problem பார்க்கலாம். Given curve is y is equal to log x ன்னு கொடுத்திருக்கு. So அப்போ வந்து என்ன மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம்னா x க்கு plus or minus infinity substitute பண்ண போறோம். So அப்போ x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y க்கு ஒரு finite value கிடைச்சாதான் நமக்கு asymptote இருக்கு. So நமக்கு வந்து x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y is equal to log x இருக்கு. அப்ப x க்கு infinity substitute பண்ணிருக்கோம். log infinity. இதே மாதிரி log minus infinity. So log infinity and log minus infinity ரெண்டுக்குமே நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? infinite value தான் கிடைக்கும். So கொடுத்திருக்கக்கூடிய curveல x க்கு plus or minus infinity நம்ம இங்க substitute பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்க y க்கு என்ன வேல்யூ கிடைக்குது? infinity ன்னு கிடைக்குது. ஒரு finite value கிடைக்கல. So infinityங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. So அப்போ when x tends to plus or minus infinity நம்ம வந்து x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y does not have a finite value. நமக்கு இங்க வந்து finite value கிடைக்கல. Therefore there is no asymptotes parallel to x axis. So x க்கு plus or minus infinity apply பண்ணும்போது y க்கு infinity கிடைச்சதுனால நமக்கு இங்க வந்து there is no asymptotes parallel to x axis. அப்போ parallel to x axis நமக்கு எந்த asymptotes இல்ல. Parallel to x axis இல்லைன்னா என்ன அர்த்தம்? Horizontal asymptote இல்ல. No horizontal asymptote. Next,
vertical asymptote பத்தி பார்ப்போம். So இப்ப vertical asymptote பார்க்கும்போது given curve என்னது y is equal to log x. First என்ன பண்ணா x க்கு plus or minus infinity substitute பண்ணோம். இப்போ y க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது x க்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். So நமக்கு given curve வந்து y is equal to log x. So இதுல இருந்து நம்ம x வேல்யூ எழுதுற மாதிரி எழுதுவோம். அப்போ log x is equal to, இது எப்படி ரிவர்ஸ்ல எழுதிருக்கோம், log x is equal to y. இதுல இருந்து x எழுதும்போது log இங்க போகும்போது என்ன ஆயிரும், e பவர்ல வந்துரும் இந்த வேல்யூ. சோ அப்ப x is equal to e power y. சோ அப்ப y is equal to log x எப்படி எழுதிருக்கோம், x is equal to e power y. சோ இப்போ வந்து நம்ம y க்கு plus or minus infinity வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ அப்போ y க்கு plus or minus infinity வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி x க்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இங்க y க்கு infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க என்னாகும், x is equal to e power infinity. So y க்கு infinity value substitute பண்ணும்போது x is equal to e power infinity. e power infinity ஓட வேல்யூ என்னது, infinity. So x is equal to e power infinity போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, infinity கிடைக்குது. So அப்போ y வந்து y tends to plus infinity க்கு போகும்போது நமக்கு அங்க வந்து finite value கிடைக்கல, x க்கு infinite value கிடைச்சனால இங்க வந்து நமக்கு asymptote இல்ல. நெக்ஸ்ட் y க்கு minus infinity substitute பண்ணுவோம். So அப்போ y க்கு minus infinity substitute பண்ணும்போது x is equal to e power minus infinity. x is equal to e power minus infinity னா என்ன மீனிங், that is equal to இத denominator denominatorல கொண்டு வந்து எழுதணும்னா 1 by e power infinity. e power minus infinity எப்படி எழுதலாம், 1 by e power infinity. அப்போ 1 by e power infinity வேல்யூ infinity. அப்போ 1 by infinity னா 0. சோ அப்ப நமக்கு இங்க வந்து y க்கு minus infinity substitute பண்ணும்போது x க்கு 0 ன்னு finite value கிடைக்குது. y க்கு infinity போடும்போது x ஓட வேல்யூ infinity ஆச்சுது. y க்கு minus infinity போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, x is equal to 0 ன்னு ஒரு finite value கிடைக்குது. So அப்போ when y is equal to minus infinity, x is equal to 0. Therefore x is equal to 0 is a vertical asymptote. x is equal to 0 னா that is parallel to y axis. அதனால இது vertical asymptote. So அப்ப நமக்கு இங்க வந்து horizontal asymptote கிடைக்கல, only vertical asymptote மட்டும் கிடைச்சிருக்குது. Next problem, y is equal to tan inverse x. So solution, given curve is y is equal to tan inverse x. So first horizontal asymptote, then vertical asymptote. So first horizontal asymptote check பண்ணும்போது x க்கு plus or minus infinity substitute பண்ணும்போது y க்கு ஒரு finite value கிடைச்சதுன்னா நமக்கு horizontal asymptote இருக்குது. So finite value கிடைக்காம infinite value ஆயிடுச்சுன்னா there is no horizontal asymptote. So அப்போ நமக்கு இங்க வந்து horizontal asymptote check பண்ணும்போது put x tends to plus or minus infinity. x க்கு plus or minus infinity னா given curveல substitute பண்ணுவோம். So அப்போ y is equal to tan inverse x க்கு என்ன பண்ணும், plus or minus infinity. So நமக்கு தெரியும் tan pi by 2 ல infinity கிடைக்கும். அப்போ tan inverse infinity ஓட வேல்யூ வந்து pi by 2. அதே மாதிரி tan inverse minus infinity ஓட வேல்யூ வந்து minus pi by 2. அப்போ நமக்கு tan inverse of plus or minus infinity க்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா plus or minus pi by 2. அதாவது tan inverse infinity க்கு pi by 2, tan inverse minus infinity க்கு minus pi by 2. அப்போ plus or minus infinity போடும்போது plus or minus pi by 2. So அப்போ நமக்கு y னுடைய வேல்யூ என்ன கிடைக்குது, y is equal to pi by 2 and y is equal to minus pi by 2 or horizontal asymptote. இதான் நம்முடைய horizontal asymptote. Horizontal asymptote னா that is parallel to x axis. Next vertical asymptote. Vertical asymptote னா நம்ம வந்து y க்கு plus or minus infinity ன்னு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். horizontal asymptote னா x க்கு plus or minus infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். vertical asymptote னா y க்கு plus or minus infinity. So அப்போ நம்ம வந்து given curve என்னது, y is equal to tan inverse x. So அதுல இருந்து நம்ம first x ஓட வேல்யூவை எழுதிக்கணும். y is equal to tan inverse x. அது ரிவர்ஸ்ல எழுதணும்னா tan inverse x is equal to y. அப்ப x இங்க வச்சுட்டு tan inverse இந்த பக்கம் கொண்டு வந்து வரும்போது என்ன ஆயிரும், tan ஆயிரும். அப்ப x is equal to tan y. x is equal to tan y ன்னு கிடைச்சிருக்குது. இப்ப இதுல y க்கு நம்ம plus or minus infinity-ங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x க்கு finite வேல்யூ கிடைச்சதுன்னா அதான் நம்மளுடைய vertical asymptote. So இப்ப நம்ம y க்கு plus or minus infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது x is equal to tan infinity. இப்ப tan infinity னா அது என்னதான், infinite வேல்யூ தான், infinity தான்.
tan minus infinity infinite value தான். So அப்ப நமக்கு இங்க finite value கிடைக்கல. So அப்போ y tends to plus or minus infinity, x does not have any finite value. y க்கு plus or minus infinity போடும்போது x க்கு finite value எதுவும் கிடைக்கல. Therefore there is no asymptote parallel to y axis. அப்போ நமக்கு வந்து parallel to y axis தான் எந்த asymptotesம் இல்ல. அதாவது vertical asymptote வந்து இல்ல. Next problem. Find the inclined asymptotes of the curve y is equal to x into log x. Inclined asymptote, the oblique asymptote வந்து இந்த curveக்கு find பண்ண சொல்லியிருக்காங்க. So, அப்ப given curve is y is equal to x log x. So, அப்ப வந்து நமக்கு வந்து inclined asymptotesனால நமக்கு தெரியும் y is equal to mx plus c ல m and c க்கு formula substitute பண்ணிட்டு அப்புறம் m and c ஓட வேல்யூவை y is equal to mx plus cங்கிற formula substitute பண்ணுவோம். So, அப்ப நமக்கு வந்து given curve y is equal to x log x. So, first m இனுடைய formula m is equal to limit x tends to plus or minus infinity f of x by x. So, அப்போ limit x tends to plus or minus infinity f of x ஓட வேல்யூ என்னது? அதாவது f of x னா y. y is equal to x log x. y is equal to f of x is equal to x log x. அப்ப f of x ஓட வேல்யூ x log x by x. So, அப்ப இங்க ஒரு x உம் cancel ஆயிருது. cancel ஆயிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? limit x tends to plus or minus infinity log x ன்னு கிடைக்குது. இப்போ log க்கு plus infinity. log infinity என்னது? infinity. log minus infinity substitute பண்ணாலும் infinite value தான். அப்ப நமக்கு m is equal to infinity value தான் கிடைக்குது. அப்ப நமக்கு m does not exist. m க்கு வந்து ஒரு particular value கிடைக்கல. Therefore, m does not exist. Hence, the curve has no inclined asymptotes. So, இந்த curveக்கு வந்து நமக்கு inclined asymptote வந்து கிடையாது. Okay, thank you students.